எடப்பாடி பழனிசாமி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்து 122 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றது. திமுக உறுப்பினர்கள் இல்லாமல் நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் லஞ்சம் பெற்றதாக வெளியான வீடியோ புகார் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியிடம் திமுக சார்பில் செவ்வாய்க்கிழமை முறையிடப்பட்டது. நிலுவையில் உள்ள வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற புகாரில் எம்எல்ஏக்கள் சரவணன், கனகராஜ் ஆகியோரிடம் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த கூடுதல் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதனை புதன்கிழமைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தினர். திமுக சார்பில் தாக்கல் செய்யப்படும் மனுவை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் அப்போது மு.க.ஸ்டாலின் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். வீடியோ வெளியான விவகாரம் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து எம்எல்ஏ சரவணன் விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடியோவில் இருப்பது தான் என்றும் குரல் தம்முடையது இல்லை என்றும் கூறினார். இருந்தது வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி, பழைய நிகழ்ச்சி. ஆனா வாய்ஸ் என்னோட வாய்ஸ் கிடையாது. அது மிமிக்ரி அந்த மாதிரி, அதாவது போலியான ஒரு வார்த்தை, ஒரு வாய்ஸா தான் அது இருக்குது. வாய்ஸ் இல்லனா நீங்க தான் அந்த வீடியோல இருக்கீங்களா? வீடியோ படத்துல உள்ளது நான் தான், பழைய வீடியோ. ஆனா வாய்ஸ் என்னது கிடையாது. சரவணன் மீதான புகார் தொடர்பாக அவரிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திரு சரவணன் அவர்கள் நேற்று வெளிவந்த தொலைக்காட்சிக்கு உரிய விளக்கத்தினை அவர் தந்திருக்கிறார். அவரிடமும் நாங்கள் உரிய விளக்கம் கேட்டிருக்கிறோம். உரிய விளக்கத்தை கேட்டிருக்கிறோம். எம்எல்ஏ சரவணன் பேசும் வீடியோவில் பணம் கொடுக்க முயன்றதாக முகாந்திரம் எதுவும் இல்லை என்று கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தி கூறினார். வீடியோ கொடுக்குறோம் சார், யாரோ பேசினதா செய்தி வருது. வேர் இஸ் தி எவிடன்ஸ்? ஆதாரம் எங்கே இருக்கிறது? ஆதாரம் இருந்தால் கதையே வேறையாச்சு. அவ்வளவு நேரம் ஆதாரம் இருந்து ஐபிசியில் செக்ஷனை போட்டு உள்ளத்துக்கு போட்டுடலாமே எல்லாத்தையும் சேர்த்து. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் கூறியுள்ளார்.